ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாட்கள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனும் கொடுங்க, சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது இந்த 30 நாட்கள் என்பது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோங்க, சரிங்களா? அப்படி பார்க்கும்போதுங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த நேர காலகட்டம் என்பது சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லைங்க. கட்டாயமாக 100% பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தாங்க இருக்குது. ஆக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் இந்த கடைசி இந்த ஒரு 30 நாட்களில் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? எச்சரிக்கையை தவறினால் எந்த விதத்திலும் எப்படி வேணாலும் பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும், சரிங்களா? அப்போது எந்தெந்த மாதிரியான செயல்கள் நடக்கும், எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாமுங்க இப்போது, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது முதல் விஷயமே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூளை புத்தி கூர்மை இருக்கணும். அதுலேயே உங்களோட புத்தி பார்க்கும்போது புத்தி குறைவு ஏற்படும். அப்படின்னா என்ன, ஞாபக சக்திகள் ஏற்படும். உங்களோட புத்தினால் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களோட புத்தியினால் நீங்கள் செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்யாமல் அதில் பிரச்சனைகளை நீங்களாகவே உங்களுக்கு நீங்கள் வரவழைச்சிக்குவீங்க, உங்களுக்கு தேடிக்குவீங்க, சரிங்களா? அப்போ இது அத்தனையுமே நடக்கும். அப்போ அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலையும் இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்தினாலையும் இருக்கலாம், அல்லது சொந்த பந்தக்காரர் மூலியத்திலையும் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு எதிரிகளால் 100% தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாயமாக இருக்குதுங்க, சரிங்களா? அப்போது இந்த எதிரிகளால் தொல்லைகள்னாலையும் உங்களுடைய புத்தி குறைவுனாலையும் அரசாங்கத்தினிடமிருந்து நீங்கள் பிரச்சனைகளை வாங்கி கட்டிக்குங்க உங்கள் தலையில். அப்போ அரசாங்க பயம், சரிங்களா? அப்போ என்ன சொல்ல போனால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனைகள் உங்களுக்கு இதனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஸ்வரூபமாக எடுக்கும். 10% பிரச்சனையாக இருந்துட்டாலுமே கூட அது 100% பிரச்சனைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த 100% பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்க்கும்போது உங்களால் அதை தாங்கிக்க முடியாது, சரிங்களா? அப்போ அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இந்த இடத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. அடுத்து என்ன பண்ணும், சொந்த பந்தங்களால் விரோதம், நண்பர்களால் பகைமை, சரிங்களா? இது கண்டிப்பாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு கட்டாயம் நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? அது போக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஆபத்து, பேராபத்து, பலவிதமான வகையில் செலவு, சேதாரம் அப்படிங்கிறது உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கும், சரிங்களா? அப்போ உங்கள் குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் உங்களோட மனம் தாங்காது, உடல் தாங்காது, உங்களுடைய பொருளாதாரங்கள் தாங்காது, உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கெட்டு போகும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு தான் இது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையே இல்லை. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் முதல்லையே உங்களுக்கு நான் சொன்னது, சரிங்களா? அப்போ இதில் நோய் நொடி பிணி பீடை ஆபத்து தண்ட செலவு விரயச் செலவு வீண் செலவு இது அத்தனையுமே நடக்கும். இது அத்தனையுமே எது எதில் நடக்கும், குடும்பத்திலையும் நடக்கும்,
தொழிலையும் நடக்கும். உங்கள் கூடவே இருந்து உங்ககிட்ட உங்களுக்கு குழி பறைச்சிட்டு உங்கள் பணத்தை வாங்கி அவங்க சம்பாரித்து அவங்க தின்னுட்டு நீ என்னடா கொடுத்த நான் எங்கடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கழித்து உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அப்போ அது நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்? உங்களோட அறிவை பயன்படுத்தணும், புத்தி யோசனையை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். அப்போ இதை போல் அத்தனையுமே நீங்கள் வச்சு நீங்கள் செயல்பட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 20% பிரச்சனையிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா 100க்கு 100% பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது இருக்குது. அப்போ இது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்துட்டு இருந்துட்டாலும் அல்லது உங்களோட குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு திருமண ஏற்பாடுகள் நீங்கள் செய்துட்டு இருந்தாலும் அதில் தடைகள் ஏற்படும், தாமதங்கள் உருவாகும், உருவாக்கிய செயல்கள் கண்டிப்பாக கெட்டு போகும். அதுக்கு அடுத்தபடி வந்து பாருங்க, தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் வந்து சேரும், குழந்தைகளுக்கு ஆபத்துகளை கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே கட்டாயமாக இதை தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த தெளிவு அப்படிங்கிறது நீங்கள் இருக்கணும். சரிங்களா? இது தாங்க இந்த 2025 கடைசி 30 நாட்களுக்கு உங்களுடைய ராசி, அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பலாபலன்கள். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புது வருட புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.